அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு அமல் நிறைந்த ஒரு வீடியோ, ஒரு vlog அப்படின்னு சொல்லலாம். எல்லோருடைய ஆசை கனவு ஒரு தடவையாச்சும் அந்த ஒரு இடத்த நம்ம பாத்திர மாட்டோமா, நம்மளுடைய கவலைகளை சொல்லிட மாட்டோமா அப்படின்னு நாம இயங்கக்கூடிய சில ஆசைகள் நமக்கு இருக்கும்ல. அதுல ஒன்று என்னோட ஆசை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையால நிறைவேறிய அதை பத்தின விளக்கமும் அதை பத்தின டீட்டெயில்ஸையும் இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுதான் என்னுடைய முதல் உம்ரா பயணம். எல்லோருக்குமே, எல்லா முஸ்லீமுக்குமே இருக்கும் ஆசை. அந்த ஒரு உம்ரா ஹஜ் அப்படிங்கிறது எல்லா முஸ்லீமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அந்த இடத்த பார்த்துடணும், அல்லாஹுடைய அழைப்பு, அல்லாஹுடைய வீட்டுக்கு அல்லாஹ் நம்மளை அழைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அது எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸாக என்னுடைய இல்லத்துக்கு எனக்கு அழைப்பக்கூடிய அல்லான்னு எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஃபோக்கஸாக நம்ம இருக்கோமோ, அதே மாதிரி அல்லாஹு தாலா அவனுடைய வீட்டுக்கு நமக்கு அந்த ஒரு அழைப்பையும் கண்டிப்பாக கொடுப்பான். அதை பற்றின டீட்டெயில்ஸையும் அந்த உம்ராவுடைய எப்படி உம்ரா செய்கிறது அப்படிங்கிறது அதை பற்றினதையும் நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன், என்னோட சில விஷயத்தையும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லோருக்குமே அல்லாஹ் தாலா கடமையாக்கப்பட்ட கடமைகளில் கடைசி கடமையான ஹஜ் செய்கிற பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தாலா விரைவாக கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உம்ரா அப்படிங்கிறது என்ன? உம்ரானா 4 விதிகளை கொண்ட ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நியத் வைக்கணும், அடுத்து தவாப் செய்யணும், அடுத்து சஹி, அடுத்து முடி கத்திரிக்கிறது, மொட்டை அடிக்கிறது. இதைதான் இந்த 4மே செஞ்சாதான் ஒரு உம்ரா அப்படிங்கிறது ஒரு நிறைவேறும். இந்த 4ல் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க, தவறுதலாவோ மறதியாவோ விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த உம்ரா நிறைவேறாது. அதற்கு பதிலாக நீங்கள் சில விஷயங்களை செய்யணும், செஞ்சாதான் அது நிறைவேறும். உதாரணமாக என்ன அப்படின்னா, ஒரு ஆடை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா 6 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா 3 நோன்புகள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் செய்யக்கூடிய உம்ரா ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸாகவும் அல்லாஹ்விடத்துல நம்ம செய்கிறோம், அதற்கான கூலி மறுமையில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நம்ம செய்யணும். பொதுவாக நாம் தொழுகிறோம், பள்ளியில் தொழுகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அதே ஹரத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் நம்ம தொழுவும் பொழுது 1,00,000 நன்மை, நமக்கு ஒரு தொழுகைக்கு 1,00,000 நன்மை கிடைக்கும். நம்ம அந்த 1,00,000 நன்மை நம்ம நார்மலாக எத்தனை நாட்கள் நம்ம செலவு பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம தொழுகிற அந்த ஒரு பாக்கியமே 1,00,000 நன்மை நமக்கு ஈட்டி கொடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது கட்டாயமாக எல்லோருமே அந்த ஒரு பயணம்ங்கிறது நார்மலாக ஒரு டூர் ட்ராவலு, சுற்றி பார்க்க நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோமே அந்த மாதிரி கிடையாது. இதோடைய ட்ராவலே வேறு மாதிரி இருக்கும். அதை அனுபவிக்கும் பொழுது நமக்கே ரொம்ப எக்ஸைட்டாக ஒரு ஆனந்தமாகவும் இருக்கும், மனநிறைவாக இருக்கணும். நம்ம செஞ்ச உம்ரா நமக்கு மனநிறைவாக இருக்கணும். அப்போ அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நாம் உம்ரா அப்படிங்கும் பொழுது ஃபஸ்ட்டு உள்ள விஷயம் நீயத்தை. அந்த நீயத்தை நாம் எங்கேருந்து நாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இஹ்ராம் செய்கிறது, இஹ்ராம் கட்டுறது அப்படிங்கும்பொழுது மீகாத் எல்லை, மீகாத் அப்படின்னா எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மீகாத் எல்லையிலேருந்து நாம் ஆரம்பமாகுது நம்மளுடைய உம்ரா பயணம். அந்த எல்லை அப்படிங்கிறது நமக்கு ஃப்ளைட்டில் போகும்பொழுதே அதை நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்கள் இஹ்ராம் துணி அணிஞ்சிக்கணும், பெண்கள் அப்படிங்கும்பொழுது அவங்களோட அபாயா எதுவோ அதை யூஸ் பண்ணிக்கணும். பொதுவாக இஹ்ராம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு தான். இஹ்ராம் துணி அப்படிங்கும்பொழுது 2 தைக்கப்படாத துணிகள் தான், வெள்ளையாடை தான். நாம் ஆம்பளைங்க அந்த இஹ்ராம் துணியை தான் அணிஞ்சுக்கணும். தைக்கப்பட்ட ஆடைகள், இன்னர்வேர் கூட எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இஹ்ராம் துணியோட தான் இருக்கணும். அந்த மீகாத் எல்லையை நம்ம அடையும் பொழுது அந்த இஹ்ராம் இதோடு இருக்கிறனால நம்மளை ஃப்ளைட்டில் ஏறும் பொழுதே நம்ம அந்த இஹ்ராம் துணியோட தான் ஆம்பளைங்க இருப்பாங்க. பெண்கள் அப்படிங்கும்பொழுது அவங்களுடைய ஹிஜாப், அவங்களுடைய அபாயா தான், அதனால புது அபாயாவா எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த இடத்துல மீகாத் அப்படிங்கிற எல்லை 5 பிரிவுகள் இருக்கு. அதுல இந்தியாவிலேருந்து போற நமக்கு யலம்லம் அப்படிங்கிற ஒரு எல்லை தான் நம்மளுடைய மீகாத். அந்த இடம் வரும் பொழுது நாம நீயத்தை வச்சிடணும்.
நீயத்து வச்சது பிறகு நாம என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கு. நாம எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, அந்த உம்ரா நிறைவேறுற வரைக்கும், மொட்டை அடிக்கிற முடி வெட்டுற வரைக்கும் நம்ம இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது. அது என்ன? திருமண ஒப்பந்தம் நம்ம பேசக்கூடாது, அதை பத்தின பேச்சுவார்த்தையை நம்ம ஈடுபடக்கூடாது. கணவன் மனைவி கூடுவது கூடாது. வேட்டையாடுறதுங்கிறது கூடாது. உடலுக்கோ அல்லது ஆடைக்கோ நறுமணம் பூசக்கூடாது. தலைப்பாகை, தொப்பி இந்த மாதிரி ஆண்கள் போடக்கூடாது. பெண்கள் அவங்களுடைய முகம் கைகளை மறைக்க கூடாது. முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது அப்படிங்கறத செய்யக்கூடாது. கெட்ட வார்த்தைகள், வீண் பேச்சுகள் பேசக்கூடாது. தைக்கப்பட்ட ஆடைகள் கட்டாயமா அணியக்கூடாது ஆண்களுக்கு. பெண்களுக்குன்னு தான் ஸ்பெசிபிக்கா கிடையாதுங்கும் பொழுது அவங்க போடுற அபாயா அடுத்தவங்களை கவர்ற மாதிரியோ அவங்களுடைய அழகை காட்டுற மாதிரியோ கண்டிப்பா இருக்கக்கூடாது. இப்போ இஹ்ராம் அணியறத பத்தி நம்ம சொல்லிட்டோம். அந்த மீகாத்துடைய எல்லைக்கு அப்படின்னு நம்ம வரும் பொழுது நாம நியத் வைக்கணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், உம்ரா செய்யறதுக்காக நான் வரேன் அப்படிங்கிறத நாம நியத்தா வச்சிடணும். நியத்து வச்சதுக்கு அப்புறம் நாம அந்த ஹரத்துக்குள்ள, அந்த பள்ளிக்குள்ள, காபா நெருங்குற அந்த பள்ளிக்குள்ள வரைக்கும் நாம இந்த தல்பியாவை ஓதிக்கிட்டே வரணும். தல்பியாவை தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது என்ன தல்பியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதனுடைய அர்த்தம், அல்லாஹ்வே உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன், அல்லாஹ்வே உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன், உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன், உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன். நிச்சயமாக புகழ் அனைத்தும் உனக்கே உரிதாகும். மேலும் அருட்கொடையும் அருட்சாட்சியும் உன்னுடையதே. உனக்கு எந்தவித இணை துணை கிடையாது. இதுதான் இந்த தல்பியாவுடைய அர்த்தம். நம்ம நியத் வச்சதுக்கு அப்புறம் இந்த தல்பியாவை நாம பள்ளிக்குள்ள நுழையிற வரைக்கும் இதை நம்ம ஓதணும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஓதக்கூடாது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப எக்ஸைட்டா, ரொம்ப ஆர்வமா, சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிரும். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தான், உம்ராவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம நுழைஞ்சிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் யோசிக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. அதே மாதிரி அடுத்த கட்டமா இருக்கிறது, நம்ம அந்த பள்ளிக்குள்ள நுழையிறோம்ல, இதை நீங்க அனுபவிச்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம எவ்வளவு ஓடுறோம், கண்டிப்பா அதுக்காக நம்ம காசு சேர்த்து வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு காசு சேரும் பொழுது நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு தன்னா வந்துடும். அதே மாதிரி நாம உள்ள நுழையும் பொழுது ஹரத்துக்குள்ள போற வரைக்கும் நாம இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஹரத்துக்கிட்ட வந்ததோட இந்த தல்பியாவை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நமக்கு கைடா நம்ம கூட நீங்க டிராவல்ஸ் மூலியமா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கைடே உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்பாங்க. உங்களுக்கு நோட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை பார்த்தும் படிக்கலாம். அவங்க சொல்ல சேர்ந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஹரத்துக்குள்ள நுழையும் பொழுது, பள்ளிக்குள்ள நுழையும் பொழுது நார்மலா நம்ம பள்ளிக்கு ஓதுறதுவா ஓதலாம். நாம இப்போ ஹரத்துக்குள்ள நுழைஞ்சதும் அங்க பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹு மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக, இந்த ஒரு துவாவை நம்ம ஓதுனதுக்கு அப்புறம் நாம தல்பியாவை நம்ம சொல்றத நிறுத்திக்கணும். நாம குடிஞ்சுக்கிட்டே, தலையை உயர்த்தாம குடிஞ்சுக்கிட்டே போகணும். நமக்கு ஒரு ஸ்டேஜ் தெரியும்ல, இப்ப நம்ம காபா கிட்ட வந்துட்டோம், இப்ப பார்த்தா நமக்கு காபா முழுமையா தெரியும் அப்படிங்கிற அந்த இடம் வர வரைக்கும் நம்ம குடிச்சுக்கிட்டே போகணும். நம்ம பார்வையை தாழ்த்திக்கிட்டே அந்த நேரம் நீங்க என்ன வேணாலும் ஓதலாம். ஸ்பெசிஃபிக்கா இதுதான் ஓதணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா எல்லோருக்குமே அந்த நேரம் அழுக மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு அல்லாஹுடைய விருந்தாளியா, அல்லாஹ் அப்படிங்கிறதா அல்லாஹுடைய விருந்தாளி அப்படின்னு அர்த்தம். அந்த அல்லாஹுடைய விருந்தாளியா நம்ம அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்த நம்ம பார்க்க போறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு, 2 நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கிற நிலையில இருக்கும் பொழுது நம்ம அறியாம நமக்கு அந்த ஒரு ஆனந்த கண்ணீரா கண்டிப்பா எல்லாராலையும் அதை அனுபவிக்க முடியும். அதே மாதிரி
நம்ம அந்த ஒரு ஸ்டேஜுக்கு கிட்ட போனதுக்கு அப்புறம் காபாவை பார்க்க பொழுது நம்ம கேட்கிற முதல் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த இடத்துல உங்களுடைய துவா என்னவோ அதை நீங்க கேளுங்க. ஆனா நமக்கு அந்த இடத்துல என்ன துவா கேட்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரிப்பேர்டா போவோம்ல, அது எதுவுமே நமக்கு தோணாது. அந்த நேரம் நமக்கு அழுக மட்டும்தான் வரும். நம்மள அறியாம நமக்கு ஒரு அழுக. அது ஏன் அப்படின்னு நமக்கு பதில் தெரியாது. நானும் நிறைய நினைச்சிட்டு போனேன், இந்த துவா கேட்கணும், இந்த துவா கேட்கணும், முதல் தர துவா ஏத்துப்பாங்கல்ல, அப்ப இதை நம்ம கேட்கணும், இந்த விஷயத்த நம்ம கேட்போம் அப்படின்லாம். ஏன்னா அந்த நேரம் நமக்கு எதுவுமே ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுவோம். அந்த இடத்துல நமக்கு அழுகையை தவிர வேற எதுவுமே வராது. ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க அந்த துவா கேட்குறீங்கல்ல, அந்த துவா வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து உடல் ரீதியா பிரச்சனை இருக்கும், நோய் குணமாகணும்னு கேட்பாங்க. சிலருக்கு பண ரீதியான பிரச்சனை, கடனுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைக்காக கேட்பாங்க. சில பேர் சொந்த வீடு இதுக்காக கேட்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கா கேட்கறதுக்கு பதிலா இந்த ஒரு துவா நீங்க கேட்டு பாருங்க. நீங்க காபாவை பார்க்க பொழுது முதல் தடவையா கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கறதுனால, யா அல்லாஹ் நான் கேட்கிற எல்லா துவாவையும் நீ ஏத்துக்கோ அப்படின்னு நீங்க கேளுங்க. அப்போ நீங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தாலா மறுக்காம உங்களுக்கு கொடுப்பான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்த நினைவு வச்சுக்கோங்க. உங்களுடைய துவாலையும் என்னையும் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம காபாவை பார்த்துட்டு நம்மளுடைய துவாவை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இரண்டாவது விஷயமா இருக்கக்கூடிய தவாப் செய்ய ஸ்டார்ட் பண்ண போறோம். தவாப்னா என்ன அப்படின்னா, நாம 7 சுற்றுகள், காபாவை 7 சுற்றுகள் சுற்றுவதுங்கிறது ஒரு தவாப் அப்படின்னு சொல்லப்படுது. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லுக்கு நேரா நம்மளுடைய தவாபை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு கிட்ட போகும்பொழுது ஒரு தவாப் முடிஞ்சிடும். அடுத்து திருப்பி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், அது 2. அப்படி மொத்தம் 7 முறை நம்ம செய்யணும். ஒவ்வொரு முறையும் நம்ம செய்யும் பொழுதும் அஸ்வத் கல் இருக்க அந்த இடத்துக்கு நேரா நம்மளால தொட முடிஞ்சா தொடலாம், தொட முடியாத பட்சத்துல இருக்கும் பொழுது கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க உங்களுடைய தவாப ஸ்டார்ட் பண்ணலாம். முடிந்த வரைக்கும் அந்த நேரம் யாராலையுமே காபா தொடுறதோ இல்ல அஸ்வத் கல்ல தொடுறதுங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால நீங்க அது வந்து தொட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. தொடுறவங்களுக்கு அதிக நன்மை, தொடாதவங்களுக்கு கம்மி நன்மை அப்படின்னு கிடையாது. உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, முடியல அப்படின்னா நீங்க கையை உயர்த்தி நீங்க செஞ்சாலே போதுமானது. நீங்க தவாப் செய்யும் பொழுது என்ன வேணாலும் ஓதலாம். குரான் ஓதுறதா இருந்தா குரான் ஓதலாம், திக்ர் எடுக்கலாம், துவா சும்மா நீங்க வந்து எந்த மாதிரி துவா வேணாலும் ஓதலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த மாதிரி ஒவ்வொரு திக்ருகள் இருக்கு இல்லையா, எந்த திக்ருகளை வேணாலும் நீங்க ஓதலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய தேவைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுடைய துவா தனிப்பட்ட துவான்னு இருக்குல்ல, அதை கூட நீங்க கேட்டுக்கிட்டே தவாப் செய்யலாம். எல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணுங்கிறதையும் நீங்க கேட்டுக்கிட்டே நீங்க செய்யலாம். இதுதான் ஓதணும் அப்படின்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கானதும் கிடையாது. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, அது நேரம் நீங்க போன் பேசிக்கிட்டோ இல்ல அந்த மாதிரி இல்லாம உங்களுடைய முதல் உம்ரா அப்படிங்கும்பொழுது அதுவே உங்களுடைய கடைசி உம்ராவா கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா நம்மள இந்த உலகத்துல நம்ம இருப்போமா, அடுத்த உம்ரா செய்யற பாக்கியம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீங்க அந்த உம்ரா செய்யுங்க. அப்பதான் நம்ம ஃபோக்கஸா நம்ம அதை செய்வோம். எந்த வீண் பேச்சும் பேசிக்கிட்டு செய்யாம அல்லாஹுடைய சிந்தனையோட உங்களால திக்ர் எடுக்க முடிஞ்சா திக்ர் எடுங்க. இல்லை உங்களோட தனிப்பட்ட துவாவை கேட்டுக்கிட்டு கூட நீங்க தவாப் செய்யுங்க. தவாப் செய்யும் பொழுது ருக்னுல் யமானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் வரும். அதாவது நீங்க ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, அடுத்த ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு முன்னாடி ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வத்துக்கும் தான் இடைப்பட்ட இடம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் கடைசியா நீங்க அந்த தவா முடிகிற டைம். அந்த இடத்துல மட்டும் இந்த ஒரு துவா ஓதணும். அது என்ன அப்படின்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. இதுல வந்து இம்மைக்கும் நலவை கொடு, மறுமைக்கும் நலவை கொடு அப்படின்னு நம்ம கேட்கிற 2 அடிப்பட்ட ஒரு விஷயம் துவாவா இருக்கு. அதனால அந்த ருக்னுல் யமானி அப்படிங்கும்போது உங்களுக்கு அடையாளத்தை காண்பிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஃபுல்லா அந்த லைன் ஃபுல்லா உங்களுக்கு வந்து எழுத்துக்கள் இருக்கும். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம், மற்ற இடத்துல இருக்காது.
அதை வச்சு நீங்க அந்த கடைசி பக்கம் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லுக்கும் முன்னாடி உள்ள இடம் தான் ருக்னுல் யமானி, அந்த கார்னர் மட்டும் நீங்க இதை ஓதிக்கணும். மற்ற மிச்சம் 3 கார்னர்லயும் நீங்க என்ன வேணாலும் நீங்க ஓதலாம். இப்படி நீங்க ஒரு தவா முடிச்சதும் திருப்பி மறுதடவை கையை உயர்த்தி நீங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு மறு தவாஃப், இப்படி மொத்தமா 7 தவாஃப் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, 7 சுற்றுக்களை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு தவாஃப் ஆயிரும். நீங்க தவாஃப் அந்த இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த இடத்துல ஜம்ஜம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க குடிக்கணும். ஜம்ஜம் தண்ணியை எவ்வளவு வேணாலும் நீங்க குடிக்க, நாங்க இருக்கக்கூடிய காலம் பூராவே ஜம்ஜம் தண்ணியை மட்டுமே குடிங்க. மினரல் வாட்டர் அது எதையுமே நீங்க யூஸ் பண்ணாதீங்க. முடிந்த வரைக்கும் நீங்க அதில் பிடிச்சி கொண்டு போய் ரூம்ல இருக்கிறதா இருந்தாலும் சரி பிடிச்சி கொண்டு போய் குடிக்க பாருங்க. ஜம்ஜம் தண்ணி குடிக்கும் பொழுது நீங்க இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன் வ ரிஸ்கன் தொய்யிபன் வ அமலன் முத்தகப்பலன். இதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும் இல்லையா? அல்லாஹ் இடத்துல அறிவை கேட்கிறோம், மக்களுக்கு உதவுற மாதிரி அறிவையும் தமக்கு பயனுள்ளது இன்மை மறுமைக்கும் சேர்த்து பயனுள்ள மாதிரி அறிவை எங்களுக்கு குடிய அல்லா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா இது. இந்த ஒரு துவாவை நீங்க ஜம்ஜம் தண்ணி ஓதிட்டு இந்த துவா குடிக்கும் பொழுது இதை ஓதிட்டு குடிங்க. குடிச்சிட்டு அதே இடத்துல 2 ரக்காத் சுன்னத் தொழுவுங்க. 2 ரக்காத் சுன்னத் தொழுவுங்க. அதுல நீங்க முதல் ரக்காத்துல சூரா ஃபாத்திஹாக்கு அப்புறம் குல்யா அய்யுஹல் காஃபிரூன் அப்படிங்கிற அந்த சூரா காஃபிரூனை ஓதுங்க. அடுத்து 2வது ரக்காத்துல சூரா ஃபாத்திஹாக்கு அப்புறம் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிற சூரா இக்லாஸை ஓதுங்க. ஃபர்ஸ்ட் இதுல குல்யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 2 ரக்காத்தை நீங்க தொழுது முடிச்சுட்டு அடுத்து நீங்க சஹி செய்யறதுக்கான ஏற்பாடுக்கு வந்துடுவீங்க. இப்போ நம்ம 2 விஷயத்த உம்ரால 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3வது சஹி. சஹி அப்படிங்கும் பொழுது சஃபா மர்வால பொங்கோட்டம் ஓடுறது தான் சஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு எதை நினைவுபடுத்தும்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அம்மையார் வந்து அவங்களுடைய பிள்ளைக்காக தண்ணீருக்காக அப்ப ஓடுனாங்க இல்லையா, அதை நினைவு ஊட்டுற வகையில தான் நம்ம அந்த விஷயம் செய்யறோம். அது ஒரு பாலைவனம், அந்த இடம், அந்த மலை வந்து ஒரு பாலைவனமா இருக்கும். அப்போ உள்ள காலத்துக்கு சொல்றேன். அந்த பாலைவனத்துல தண்ணி கிடைக்கிறதுங்கிறது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அந்த இடத்துலயும் அல்லாஹ் தாலா அவன் நாடிட்டா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா அல்லாஹு தாலா ஜம்ஜம் தண்ணி அந்த இடத்துல ஏற்படுத்தணும். இப்போ வரைக்கும் அது வற்றாத ஒரு அழியாத ஒரு தண்ணியா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜம்ஜம் தண்ணி வீணா போகாது, கெடாது, அதுல எந்த ஒரு கெட்டதும் கிடையாது. அது வந்து ஒரு நோய் நிவாரணி அப்படின்னு சொல்லப்படுது. எங்களை கூட்டிட்டு போன டிராவல்ஸ்ல இந்த ஜம்ஜம் தண்ணியை பத்தின சிறப்புகள்ல இது ஒன்று சொன்னாங்க. அது நான் உங்ககிட்ட நானும் இந்த பட்டனை சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அது என்ன அப்படின்னா, அபுதர் கிஃபாரி குலத்தை சேர்ந்தவர் அபுதர் கிஃபாரிங்கிறவங்க. அவங்க வந்து ரசூல்லாவுடைய குணத்தை பத்தி தன்மைகளை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. கேள்விப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, ரசூல்லாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ அவங்க வந்து ஊருக்குள்ள வந்திருக்காங்க. ஊருக்கு வந்து யாருக்கிட்ட வந்து கேட்கலான்னு ஒரு பக்கம் அவங்க தோணுச்சு. ஆனா அவங்க கேட்கல. ஏன்னா கேட்டா அப்ப நீ வெளியில இருந்து வந்தவனா அப்படின்ட்டு போயிரும், அப்ப வந்து நமக்கு ஏதாச்சும் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தாயிருமோ அப்படின்னு அவங்க பயந்துட்டு அவங்க கேட்காம ரசூல்லாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால மறைந்து அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. 1 நாள் 2 நாள் இல்ல, 30 நாள் கிட்ட அவங்க மறைந்து வாழ்ந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க வந்து ரசூல்லாவை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ரசூல்லா கிட்ட பேசுறாங்க. ரசூல்லா உங்களை பார்க்கறதுக்காக நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன், எனக்கு மற்றவங்கள்ட்ட கேட்கறதுக்கும் பயமா இருக்கு, அதனால நான் வந்து எனக்கு இங்க யாரையுமே தெரியாதுங்கிறனால எனக்கு எதுவுமே இல்லை, நான் ரொம்ப ஒரு சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம தான் இருந்தேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையில நான் இங்க இருந்த ஒவ்வொரு நேரமும் நான் வந்து ஜம்ஜம் தண்ணியை மட்டும்தான் நான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஆனா சொல்ல போனா நான் வந்து ரொம்ப மெல்லிசான ஆளு தான். நான் நல்லா சாப்பிட்டு கூட நான் சதை போடாதவன். இங்க இருந்த இந்த 1 மாசம் நான் ஜம்ஜம் தண்ணியை மட்டும்தான் குடிச்சேனே தவிர வேற எதையும் குடிக்கல. ஏன்னா வேற யார்ட்டையும் எதுவும் கேட்க முடியல. கேட்டா தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அது ஏன் உயிருக்கு ஆபத்தாயிருமோன்னு நினைச்சேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜம்ஜம் தண்ணி எனக்கு தொப்பா கொண்டு போட்டிருக்கு அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க. ஜம்ஜம் தண்ணி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பயான்ல இந்த ஹதீஸ்ல நல்லா தெரியும். இது வந்து நோய் உள்ளவர்களுக்கு ஒரு நோய் நிவாரணியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு அருமருந்தா இருக்கு. அதனால நீங்க இருக்கிற வரைக்கும் அங்க ஜம்ஜம் தண்ணியை மட்டுமே நீங்க அதிகமா குடிங்க.
அடுத்து நீங்க சஹி செய்ய போறீங்க அப்படிங்கும் பொழுது சஃபாலேருந்து மருவா, மருவாலேருந்து சஃபா, சஃபாலேருந்து மருவா, மருவாலேருந்து சஃபா, சஃபாலேருந்து மருவா, மருவாலேருந்து சஃபா, இந்த மாதிரி மொத்தமா நீங்க 7 சுற்றுகள் சுத்துவீங்க. சஃபாலேருந்து மருவா 1, மருவாலேருந்து சஃபா 2, இப்படி நீங்க 7 தடவை சுத்தணும். சில பேர் தப்பா 14 தடவை சுத்திடுறாங்க. சஃபா மருவா, மருவா சஃபா 1 அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. சஃபாலேருந்து நீங்க மருவா போயிட்டீங்கன்னா 1, மருவாலேருந்து சஃபா வந்துட்டீங்கன்னா 2, இப்படி நீங்க பிரிச்சுக்கணும். மொத்தம் 7 சுற்றுகள் உங்களுக்கு வரும். இந்த 7 தடவையும் நீங்க என்ன வேணாலும் நீங்க ஓதலாம். அது நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு துவாவை அந்த மலை கிட்ட நின்று காபாவை பார்த்தா மாதிரி காபா பக்கம் பார்த்து இந்த ஒரு துவாவை நீங்க ஓதிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் அப்படின்னு இந்த ஒரு துவா. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹுவின் சின்னங்கள் அப்படின்னு இதனுடைய அர்த்தம் வரும். இது ஒரு இறை வசனம். இந்த இறை வசனத்தை நீங்க காபா பார்த்தா மாதிரி இதை நீங்க ஓதிட்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த களிமாவை நீங்க ஓதி ஸ்டார்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஹ்தா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா அப்படின்னு நீங்க இந்த ஒரு திக்ரை ஓதணும். இது 4ஆம் கலிமாவோட சேர்த்து இந்த ஒரு திக்ர் வருது. இதை நீங்க ஓதுனீங்கன்னா உங்களுக்கு மனநம் ஆகிரும். இது நீங்க ஓதிட்டு நீங்க உங்களுடைய சஃபாலேருந்து மருவா மலைக்கும் மருவாலேருந்து சஃபா இப்படி நீங்க உங்களுடைய சஹிய செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரையும் நீங்க முடிக்கும் பொழுதும் இதை ஓதி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி நீங்க 7 தடவை செய்யணும். இந்த 7 தடவை செய்யும் பொழுதும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா எதுவும் ஓதணும் அப்படின்னு கிடையாது. நீங்க என்ன வேணாலும் அதை விட்டு நீங்க தவாப் செய்யும்போது ஓதுனீங்களோ அந்த மாதிரி நீங்க இதுல எதை வேணாலும் ஓதலாம். எங்களுக்கு நாங்க போன டிராவல்ஸ்ல எங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த திக்ருகள்லயே தலை சிறந்த திக்கர், நாவுக்கு ரொம்ப எளிதான திக்கர், ஆனா தராசுகள்ல கனம் நிறைந்த திக்கர்னா என்னது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த திக்கர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச திக்கர். அதனால நீங்க அந்த திக்கரை ஓதுங்க. ஆனா அதுதான் ஓதணும்னு கிடையாது. நீங்க எதனா ஓதணும், அது தெரியறவங்க அதை ஓதுங்கன்னாங்க. நாங்க அதே மாதிரி நாங்க அந்த இடத்துல அதை ஓதணும். ஒவ்வொரு சுற்று முடிய இது நம்ம இந்த 4ஆம் கலிமாவோட இந்த துவாவை சேர்த்து ஓதிட்டு காபா பக்கம் பார்த்து கை நீட்டி ஓதிட்டு நம்ம சஹியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல நீங்க ஒரு பச்சை லைட் ஒன்று வரும். அந்த லைட் வருது இல்லையா, அந்த லைட் வர இடத்துல ஆண்கள் கொஞ்சம் வேகமாக நடக்கணும், பெண்கள் நார்மலா நடக்கலாம். பெண்களும் சில பேர் தெரியாம ஓடுறாங்க, அது தப்பு. ஆண்கள் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அவங்களுடைய 2 தோல் புஜங்களும் குலுங்குற மாதிரி ஓடணும். அப்புறம் நார்மலா அந்த இடம் பச்சை லைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா நடக்கணும். திருப்பி அங்கேயே ரிட்டர்ன் நம்ம சஃபாலேருந்து மருவா போயிட்டு மருவாலேருந்து சஃபா வரும்போது அதே மாதிரி பச்சை லைட் வரும்போது திருப்பி அதே மாதிரி அந்த இடத்துல மட்டும் ஓடணும். அவ்வளவுதான். இதை நீங்க 7 தடவை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சஹி செஞ்சுட்டீங்க. அப்புறம் கடைசியா இருக்கிறது என்ன அப்படின்னா, மொட்டை அடிக்கிறது. ஆண்கள் மொட்டை அடிக்கிறதுங்கிறது சிறந்தது. மொட்டை தான் அடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. முடி வெட்டணும்னு நினைச்சா முடி வெட்டிக்கலாம். ஆனா மொட்டை அடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. பெண்கள் அவங்களுடைய விரல்ல முடிய சுற்றி அந்த ஒரு சின்ன சைஸ் தானே அது வரும், அந்த நுனிய விரல்ல சுற்றி அதை வெட்டணும். அவ்வளவுதான். நமக்கு முடிந்த வரைக்கும் ஆண்கள் மொட்டை அடிக்கிறது சிறந்தது. ஏன் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொட்டை இட்டுக் கொள்பவருக்கு மும்முறை பரக்கத் வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்காங்க. அப்போ சாதாரணமா முடி வெட்டுனா இருக்கிறத கட்டியும் மொட்டை அடிக்கிறவங்களுக்கு 3 முறை எக்ஸ்ட்ரா பரக்கத்தா கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நாம முடிந்த வரைக்கும் மொட்டை அடிக்கிறதுங்கிறது ஒரு சிறந்தது. முடி கத்திரிக்கிறப்போ 1 முறை தான் பரக்கத். ஆனா மொட்டை அடிக்கிறது ஆண்களுங்கும் போது 3 முறை பரக்கத் ஆகுதுங்கிறதுனால நீங்க அல்லாஹுக்காக கொடுக்குற விஷயம் அப்படிங்கும் பொழுது நீங்க அது தாராளமா இதை செய்யுங்க. நீங்க மொட்டை அடிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உம்ரா நிறைவேறிடும். அதே மாதிரி இஹ்ராம் துணியை கலட்டிட்டு நீங்க மொட்டை அடிக்க போயிடாதீங்க. அது நீங்க
தப்பா போயிடும். நீங்க வந்து இஹ்ராம் துணி அணிஞ்சிட்டா திருப்பி இந்த முடி வெட்டுறதோ இல்லை மொட்டை அடிக்கிறதோ செய்யற வரைக்கும் தன்னுடைய இஹ்ராம கழட்டக்கூடாது. ஆண்கள் அவங்களுடைய வெள்ளை துணியா இருக்கட்டும், பெண்கள் அவங்களுடைய ஹிஜாபா இருக்கட்டும், அதை மறந்து கழட்டிடாதீங்க. அதை நீங்க வந்து செஞ்சு முடிச்சதும் அங்க வெளியே கடைகள் இருக்கும், நீங்க அங்க செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல ரூமுக்கு போய் நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம். ஆனா இஹ்ராம் துணியை கழட்டிடாதீங்க. கழட்டிட்டா உங்களுடைய உம்ரா வந்து இதாயிரும். அதனால நீங்க லாஸ்டா முடிச்சதுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சோ இல்லை முடி வெட்டியோ இல்லை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கழட்டிட்டு நீங்க குளிச்சுக்கோங்க. இதோட ஒரு உம்ரா நிறைவேறிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் இது வந்து அல்லாஹுக்காக பல பேர் இந்த ஒரு விஷயத்துக்காக உம்ராக்கு நம்மள நிறைய பேர் வசதி இருந்தும் அல்லாஹால அந்த வாய்ப்பை கொடுக்கறது இல்லை. ஆனா நமக்கு அல்லாஹால அதை நாடுறான் அப்படிங்கும்பொழுது அது ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். நம்மள அல்லாஹால தேர்ந்தெடுத்திருக்கான்ல. அங்க எத்தனையோ நம்ம கோடி பேர் வாழ்றோம், நமக்கே தெரியும்ல இந்த உலகத்துல எத்தனை பேர் வாழ்றாங்க. ஆனா அல்லாஹ் நம்மளை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க போது அப்ப அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அல்லாஹ் நம்மள அவனுடைய வீட்டுக்கு விருந்தாலேயே நம்ம அழைக்கிறான் அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப பெரிய சந்தோஷமானது. அதனால இன்ஷா அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட அல்லாட்ட துவா கேளுங்க. அல்லாஹ் உன்னுடைய இறை இல்லத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அந்த வாய்ப்பை கூடிய அல்லாஹ், எனக்கு அந்த ஒரு உன்னுடைய விருந்தாளியா என்ன நீ ஆக்கியா அல்லாஹ் அப்படின்னு நீங்க அல்லா இடத்துல மனமாற துவா கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கேட்கிற துவா ஒருபோதும் அல்லாஹால வீணடிக்கவே மாட்டோம். இப்ப நான் வந்து எந்த டிராவல்ஸ் மூலியமா போனேன் அப்படின்னா, நான் வந்து ராஜகிரி அங்க வந்து அத்தக்வா அப்படிங்கிற ஒரு டிராவல்ஸ் மூலியமா போனோம். எங்களுக்கு அங்க வந்து அல் கஸ்வா அப்படிங்கிற மக்காலையும், மதினால கயான் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலும், மக்கால அல் கஸ்வா, மதினால அல் கயான் அப்படிங்கிற இந்த ஹோட்டல் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த ட்ராவல்ஸில். அதனால இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ட்ராவல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையாக கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு நீங்கள் கேட்டாலும் அவங்க அதுக்கான ஏற்பாடையும் உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. முடியாதவங்க, உடம்பு முடியாதவங்க, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வீல் சேரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு சிரமமா இருக்கு. அல்லாஹ் தாலா வந்து ஒரு விஷயத்த சிரமப்படுத்தி செய்ய சொல்லி மார்க்கம் சொல்லவே கிடையாது. அதனால முடிந்த வரைக்கும் நடக்க முடியறதுங்கிறது ஒரு சிறந்ததான். அந்த இடத்துல நம்ம கால் படுறதுங்கிறது ஒரு பாக்கியமான விஷயம்தான். உங்களால முடியாத பட்சத்துக்கு நீங்க தாராளமா அங்க வந்து அதுக்குன்னு நம்ம காசு கொடுத்தா நமக்கு வந்து கூட்டிட்டு போற ஆளுங்களும் இருக்காங்க. இல்ல நீங்க வீல் சேர் மட்டும் வாங்கிட்டா உங்க கூட வரவங்களும் உங்களை தள்ளிப்பாங்க அப்படின்னா அப்படியும் நீங்க செய்யலாம். அங்க வந்து நிறைய நம்ம நல்ல அமல்கள் அப்படிங்கும்போது நிறைய செய்யறனால முடிஞ்ச வரைக்கும் அங்க நீங்க வந்து நிறைய ஜக்காத் கொடுங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜக்காத் கொடுங்க. உணவு கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். பொதுவா சதகத்துல் ஜாரியா அப்படின்னு போல நிலைச்சிருக்கிற ஒரு நன்மை, நம்ம மௌத்தாயிட்டா கூட நமக்கு நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம சதகத்துல் ஜாரியா அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயமும் நீங்க தாராளமா செய்யலாம். உதாரணமா சொல்லணும்னா குரான் வாங்கி அங்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த ஒரு விஷயம்தான். குரான் ஓத ஓத நமக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குரான் வந்து அழிய ஒரு விஷயமே கிடையாது. நம்ம மூத்தானதுக்கு அப்புறமும் நமக்கு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சேர் இருக்கு அங்க, நான் உங்களுக்கு போட்டோல காட்டுறேன். இப்போ அந்த சேர் வந்து தொழுறும் போது சில பேர் வந்து ரொம்ப சிரமமா இருக்கிறவங்க உட்காந்து தொழுறாங்க, இல்ல ஓய்வு எடுக்கிறதுக்குலாம் இந்த சேர் அங்க நிறைய பயன்படுது. அதனால இந்த சேரையும் நீங்க வாங்கி கொடுக்கறதா இருந்தா வாங்கி கொடுக்கலாம். இது 15 ரியால் இல்லாட்டி 20 ரியால், ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நீங்க 2-3 வாங்கும்போது உங்களுக்கு காசு கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா, இந்த மாதிரி 15லும் 20 ரியால் இந்த சேர் வருது, ஒரு சேரு. அதனால நீங்க உங்களால முடிஞ்சா அதையும் நீங்க வாங்கி கொடுங்க. அந்த சேர் இருக்கிற வரைக்கும் அது அவங்க அதுல உட்காந்து தொழுதா அதுல உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதை கொண்டு ஒருத்தவங்களோட கால் வலிக்காக ஓய்வு பெற்றாங்க அப்படின்னா அதுக்கான நன்மை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான். வீல் சேர் அதே மாதிரி வீல் சேரும் சொல்றாங்க. ஆனா அது வீல் சேர் வந்து ஹோலா இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுனால நீங்க சேர் வந்து நீங்க உங்களோட எண்ணிக்கை தானே, உங்களால எத்தனை முடியுதோ நீங்க அதை வாங்கி கொடுக்கலாம். குரான் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அங்க நீங்க செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அது எல்லாத்தையுமே ஏற்றுப்பான். உங்களுடைய ஹாஜத்துக்கள் அனைத்தும் நிறைவேறும். பிள்ளைகளை கூட்டு போறீங்க அப்படின்னா கட்டாயமா அந்த ஹேண்ட் லாக்கர் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அங்க அவ்வளவு கூட்டம் எல்லாமே இருக்கு. நம்மளே என்னதான் இருந்தாலும் எல்லாரோட சேர்ந்து நம்ம போனாலும் ஒரு கட்டத்துல நம்மளை அறியாம நம்ம வந்து பிரிஞ்சுதான் போயிடுறோம். அது நம்மள அவங்க தள்ளுறதுலயோ நெரிசல்லையோ நம்ம கை நழுவி நம்ம நவுந்துடுறோம். நம்ம கூட்டத்தோட போனா கூட நம்ம நவுந்து எங்கேயோ நம்ம போயிடுறோம். அவங்க எங்கேயோ நம்மளால தேட முடியல. ஒரு ஃபோன் இருந்து நம்ம ஃபோன் அடிச்சு பேசிக்கலாம். சில பேர் நெட்டு போடாம இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப சிரமமா போயிடும்.
அப்ப நீங்க வந்து ஒரு அடையாளம் உள்ள நுழையும் போதே ஒரு அடையாளம் சொல்லிக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து நம்ம சப்போஸ் மிஸ் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன், நீயும் வந்துரு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு அடையாளம் சொல்லிக்கோங்க. இல்லைன்னா நீங்க அவுட்டருக்கு போயிடலாம். அவுட்டர் போனீங்கன்னா இங்க இருக்கும் போது உங்களை வந்து போலீஸ் வந்து விரட்டிக்கிட்டே இருப்போம் போங்க போங்கன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டங்கிறனால. அப்போ நீங்க அவுட்டர்ல வந்து ஒரு சூஸ் பண்ணி இந்த பாத்ரூம் நம்பரு இந்த மாதிரி நீங்க அடையாளம் வச்சு நீங்க சொல்லலாம். அதனால பிள்ளைங்களுக்கு அந்த அடையாளம் சொன்னா அது தெரியிற வயசு கிடையாது அப்படிங்கிறனால அந்த ஹேண்ட் லாக்கர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்டானது. அது நிறைய பிள்ளைங்க அதை வந்து போட்டிருப்பாங்க. அதை உங்களுக்கு வந்து வேணும்னா நான் வந்து இப்போ கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை அப்புறம் அதை வாங்கிக்கோங்க. அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப உதவியாக இருக்கும். அது பிள்ளைங்களை கூட்டு போகிறவங்க போது நம்ம அந்த பிள்ளைங்க திறமையாக வருங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே பயந்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதுக்கு இது நமக்கு பெட்டர். அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே இதை அனுபவிச்சு பாருங்க. இந்த ஒரு அனுபவம்ங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையிலேயே நம்ம எத்தனையோ ட்ரிப்பு எத்தனையோ நம்ம பண்ணியிருப்போம். இது வந்து அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து டூர் டிராவல் அப்படின்னே கிடையாது. இது வந்து அல்லாஹுடைய வீட்டுக்கு விருந்தாளியா போறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியுது. அப்போ அது எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு விஷயம். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் சொன்ன விளக்கம் உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பெஸ்டா கரண்டா எதுல போறது எனக்கு நம்பிக்கையே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிராவல்ஸ் வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் யூஸ் பண்ண இருந்தா பாருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே கட்டாயம் இந்த ஒரு நீயத்தை வைங்க அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் உன்னுடைய வீட்டுக்கு எனக்கு அழைப்பு கொடு, நான் வரேன், எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிற அழைப்புறீங்க கொடுன்னு அல்லாஹ் இடத்துல நீயத்தை வைங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. வருஷம் வருஷம் நமக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹாஜத்தும் இருக்கு இன்ஷா அல்லாஹ். இதற்காக நான் நிறைய துவாக்கள்லாம் ஓதியிருக்கேன். உம்ரா போகிறதுக்குன்னு சில துவாக்கள்லாம் நான் நிறையா ஓதியிருக்கேன். ஒரு வருஷமா எனக்கு இது தள்ளி போயிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னும் ஒரு வருஷமா இதுக்காக முயற்சி எடுத்து அது நடக்காமல் கடைசியாக இப்போதான் நான் போன வருஷத்துலேருந்து நான் ட்ரை பண்ணது. இந்த வருஷம் எனக்கு அது நடந்திருக்கு. இந்த நடுவில் நான் வந்து என்னென்ன துவாலாம் ஓதியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் அதை ஓதுங்க. இதுக்கும் காசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உம்ராவுடைய பயணத்துக்கும் காசுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது வந்து அல்லாஹ் நாடிட்டானா அந்த காசை உங்களுக்கு சட்டுன்னு கொண்டு வந்துருவான். இன்னும் 1 லட்சம் தேவைப்படுது ஒரு உம்ரா போகணும் அப்படின்னா. அப்படி இருக்கும்போது அந்த காசு இல்லையேன்னு நீங்கள் வந்து என்கிட்ட காசு இல்லை எப்படி நம்மளெல்லாம் கூப்பிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மனம் தளரக்கூடாது. நல்லா என்கிட்ட காசு இல்லை, ஆனால் எனக்கு ஒரு வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, காபாவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போ அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சு பாருங்கள். அந்த காசு ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் இந்த பாக்கியத்தை தரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.